ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு செப்டம்பர் மாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல்வேறு காரணங்களால் மாநாடு தேதி இழுபறியில் உள்ளது. என்ன நடக்கிறது இவ்விவகாரத்தில் பார்க்கலாம் விரிவாக. கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலில் தனது விஜயத்தை தொடங்கிய விஜய் அண்மையில் கட்சி கொடியை அறிவித்து அரசியல் ரீதியாக கவனம் பெற்றார். கொடியில் உள்ள வாகை மலர், யானைகள் உள்ளிட்டவை குறித்து சர்ச்சை எழுந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் கொடி அறிவிப்பால் குதூகலித்துக் கொண்டிருந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களின் கவனம் முழுக்க கட்சியின் முதல் மாநாடு மீதுதான் உள்ளது. கட்சி தொடங்கியது முதலே மாநாடு மீதான எதிர்பார்ப்பு நீடித்து வரும் நிலையில் கட்சி தலைமையும் அதற்கான பணிகளில் மும்முரம் காட்டியது. முதல் மாநாடு என்பதால் பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ள கட்சி திருச்சி, மதுரை, சேலம், திண்டுக்கல், ஈரோடு என பல்வேறு இடங்களை பரிசீலித்த பிறகு விக்கிரவாண்டியை இறுதி செய்ததாக தகவல் வெளியானது. பல்வேறு நடைமுறை சிக்கல்களால் செப்டம்பருக்குள் மாநாடு நடத்த திட்டமிட்ட நிலையில் விஜயின் ஆரம்ப காலம் முதல் விஜய்க்கு ஆஸ்தான ஜோதிடராக செயல்பட்டு வரும் சந்திரசேகர் என்பவரிடம் மாநாடு தேதி குறித்து கேட்டுள்ளனர். வருகிற 23ஆம் தேதி சஷ்டி திதி அன்று ரோஹிணி நட்சத்திரம் இருப்பதால் அன்று நாள் குறித்து கொடுத்துள்ளார் ஜோதிடர் சந்திரசேகர். இதே தேதியில் மாநாடு நடத்த காவல்துறையில் அனுமதி கேட்டுள்ள நிலையில் அனுமதி கிடைப்பதில் தாமதம் நிலவுவதாக கட்சி வட்டாரங்களில் கூறப்படுகிறது. விக்கிரவாண்டி காவல்துறை சார்பில் மாநாடு தொடர்பான சில விளக்கங்களை கேட்டு புசி ஆனந்திடம் நோட்டீஸ் வழங்கியுள்ளதாக கூறப்படுவதால் மாநாடு தேதி இறுதியாவதில் தாமதம் நிலவி வருகிறது. அத்துடன் மாநாட்டுக்காக தேர்வு செய்துள்ள இடம் சுங்கச்சாவடி கேட் அருகிலும் நெடுஞ்சாலைக்கு அருகிலும் இருக்கிறது. மேலும் அந்த இடத்தை சுற்றிலும் மூடப்படாத விவசாய கிணறுகள் அதிகம் உள்ளது. இப்படி அடுத்தடுத்த காரணங்களால் சிக்கல் எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் குறித்த தேதியில் மாநாடு நடத்த வேண்டும் என உறுதியாக உள்ள கட்சி தலைமை அதற்கான பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. காரணம் செப்டம்பருக்கு பின் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள் மழைக்காலம் என்பதால் அப்போது மாநாடு நடத்துவது உகந்தது அல்ல என விஜய் முடிவு செய்துள்ளார். இதனால் செப்டம்பருக்குள் மாநாட்டை முடித்துவிட வேண்டிய நிர்பந்தத்தில் தாவேகா உள்ளது. ஆனால் விக்கிரவாண்டியில் மாநாடு 23ஆம் தேதி நடத்த உரிய அனுமதி கிடைப்பதில் சிக்கல் உள்ளதால் ஜோதிடர் சந்திரசேகரிடம் மாற்று தேதியை பெற்றுள்ளார் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். இதனால் தாவேகாவின் மாநாடு ஜனவரி மாதத்திற்கு மேல் தள்ளி போக வாய்ப்புள்ளதாக கட்சி வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இருப்பினும் அனுமதி கிடைத்தால் குறித்த தேதியில் மாநாடு நடக்கும் என தொண்டர்கள் நம்பிக்கொண்டிருக்க விரைவில் தாவேகா தலைமை அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.